பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பிள்ளைங்கள கோவமாக திட்டுறோம். இப்போ யாரும் பெரும்பாலும் அடிக்கிறது கிடையாது, திட்டுறதோடு சரி. அந்த திட்டுறதை கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும், ஒரு 8th 10th படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க திட்டினா பயப்படும். அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க. அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. 12th மேலே 10th மேலேயே சரி, 11th 12th வந்துட்டாங்கனாவே பிள்ளைங்களை திட்டுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பக்குவமாக புரிகிற மாதிரி, பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க முடியுமோ அப்படி தான் நம்ம சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணணும். திட்டினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு பயப்படுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது, பயப்பட மாட்டாங்க. நீ எப்படியோ திட்டிட்டு கடை, நான் பாட்டில் போகிறேன் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இப்போலாம் திட்டினா ஏதாவது சும்மா சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டோம்னாவே வேறு மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துட்றாங்க. அதனால் பொறுமையாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி. ஒரு தடவைக்கு 10 தடவை, அதாவது சும்மா அந்த விஷயத்தையே சொல்லாமல், இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறோமா, நாளைக்கு வேறு ஒரு விஷயத்த டெய்லி அதுக்கான பிள்ளைங்கள போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஆயிரும் பிள்ளைங்களும். நேரம் கிடைக்கிறப்ப பொறுமையாக இருந்து, நேரம் கிடைக்கிறப்ப வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு பொறுமையாக பேசி, இந்த மாதிரி நடந்துக்கும், இந்த மாதிரி இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். பிள்ளைங்க ஒரு தடவை சொல்லி பிள்ளைங்களுக்கு புரியலை அப்படின்னா, அதை சமயம் கிடைக்கும் போது புரிகிற மாதிரி பிள்ளைங்களுக்கு பக்குவமாக எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு நம்ம அது ரொம்ப கோபமாக இருந்து பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாலோ பிள்ளைங்க மனசு தான் பாதிக்கும். நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்க மன அழுத்தத்துக்கும் ஆளாகலாம். இல்லை நம்ம மேலே வெறுப்பு ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் அப்படி இருப்பேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, என்ன நமக்கு மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேலே வெறுப்பு ஏற்பட்டுரும். அதனால் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கே நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் ஆகிட்டோம். ஆனால் நமக்கே ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவையில் புரியாது. ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னால் கூட அதை ஒரு தடவையில் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதை திருப்பி அதை ஏதாவது புரிகிற மாதிரி சொன்னால் மட்டும்தான் நம்ம மனசை நம்மளை ஏற்றுக்க வைக்கிது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு 2 கட்ட வயசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15லேருந்து 21 வயசு வரைக்குமே ஒரு 2 கட்ட வயசு தான். சரியான முடிவு எடுக்கிறது தெரியாது, நிலை தடுமாறுற வயசு. அதனால் நம்ம மேலே அப்போ தான் அந்த ஒரு 5 வருஷம் மட்டும் பிள்ளைங்கள ஒரு ஸ்டேஜில் கொண்டுட்டு வந்துட்டோம், நல்ல நிலைமைக்கு நல்ல வழிகாட்டியாக கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க நமக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க. இல்லைம்மா இது இப்படி செஞ்சால் இந்த விஷயம் சரியாக இருக்கும், அப்படி செஞ்சால் அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இது வரைக்கும் நம்ம 15 வயசு 17 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வளர்க்குறது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு மேலே அந்த 15 to 21 வரைக்கும் பிள்ளைங்களை தடுமாற விடாமல் வளர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பழக்கத்துக்குமே அடிமையாகிறது அந்த ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் இருந்து மாற்றி பிள்ளைங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமா, அந்த புரிகிற விதத்தில் அன்பாக பாசமாக பிள்ளைங்கக்கிட்ட சாப்பிடும் போது எதுவும் பேசக்கூடாது. ஃப்ரீயாக வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பையோ, சும்மா நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கப்போ பிள்ளைங்களை கூப்பிட்டு இங்கே வா தம்பி, இங்கே வா பாப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுனாலையோ பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே 5 வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி வளர்த்தோம்னாலும் பிள்ளைங்க ஒரு அந்த பிஞ்சிலேருந்தே அந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு அவங்க ஒரு எதிர்த்து பேசுகிறது, அப்பா அம்மா பேச்ச அப்புறமும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வளர்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அதனால் பார்த்து பிள்ளைங்களுக்கு எப்படி பக்குவமாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படி சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பிள்ளைங்க தாங்க மாட்டேங்கிறாங்க மனசு. அம்மா திட்டாங்களா, அப்பா திட்டாங்களா, அண்ணன் அடிச்சிட்டானா, 5வது படிக்கிற பையன் 10 வயசு பையன் சூசைட் பண்ணுற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இருக்குது. நம்ம அந்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ வழியில் நம்ம அந்த பிள்ளையை பெற்றிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துருப்போம், ஒவ்வொன்றும் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணியிருப்போம்.
ஒரு ஸ்டேஜுக்கு வர நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த பிள்ளையை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வலிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்களை வந்து திட்டாமல் எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி சொல்லிக் கொடுங்க. நானும் வந்து என் பையனுக்கு வந்து திட்டி பேசாமல் இருந்து அதுக்கப்புறமா வந்து இப்படி இருந்தால் பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீட்டில் யார்ட்டையுமே பேசாமல் போகாமல் வராமல் அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு தாயோட மனநிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சு சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்கக்கிட்ட பக்குவமாக பேசுங்க. வாயை தவறி கூட ஒரு வார்த்தையை கூட பிள்ளைங்கக்கிட்ட தவறாக விட்டுறாதீங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க அப்படி. அன்றைக்கி நம்ம அப்பா அம்மா வந்து எவ்வளோ திட்டினாலும் நம்ம வாங்கிக்கிட்டு அம்மா அப்பா சொல்கிறது சரி அப்படின்ட்டு இருந்தோம். இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க அப்படி கிடையாது. பிள்ளைங்களுக்கு பக்குவமான முறையில் சொல்லி கொடுத்து எப்படி வளர்க்கணுமோ அப்படி தான் வளர்த்தாகணும். நாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம இழந்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்காக தானே நம்ம வாழ்கிறோம். புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்போம்.